கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4வது வாரம் ஆண்டுடைய சமூகத்தில் கிராஸ் டிவிக்கு முன்பாக அந்த ராத்திரி வேளையில் பெரியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 3 வாரங்களாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய உள்ளும் புறமுமான செழிப்புகளை தேவன் நமக்கு தந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் உங்கள் ஃபோன் காலும் தேவன் உங்களை ஜெபித்த விஷயங்கள் உங்களுக்கு மறுபடி கிடைச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளில் ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நம்ம ஒரு சந்தோஷத்தோடு கூட ஒரு மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அப்பா வீட்டில் மட்டும்தான் எப்பொழுதும் சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் மறுபடி உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாயிரு. அப்போ சந்தோஷம் தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயும் நமக்கு இல்லை. அதனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம், யோபு ஸ்தோத்திரம் 1வது அதிகாரத்தில் ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். யோபுவை குறித்து தேவன் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பு விட்டு விலகுறவனும் தெய்வத்துக்கு ஒரு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தான் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய் யோபின் மேல் கண் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனை, அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டாக்கின எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகள் ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனால் உம்முடைய கை நீட்டி அவனு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்துக்கு எதிரே உம்மை துஷிக்கிறானோ என்று பாரும் என்று சொல்லதை நமக்கு காண முடியுது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இங்கு ஸ்தோத்திரம் ஒரு நல்ல ஒரு ஆழமான கருத்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில். இதில் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் தேவனுடைய கட்டளை குறித்தும் இந்த புஸ்தகத்தில் இல்லைனாலும், பரிசுத்த யோபுல இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டது. ஏனென்றால் இதில் ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், தெய்வ சந்நிதியில் உத்தமனாய் இருக்கிறவன், தெய்வத்துக்கு சந்நிதியில் சன்மார்க்கன், தெய்வத்துக்கு பொல்லாப்பை விட்டு விலகிறவன், நல்ல ஒரு மனுஷனை தேவன் சர்டிஃபிகேட்டு கொடுக்கதே நம்ம இதில் காண முடியுது. அப்படி தேவன் அவரை ஆசீர்வதித்து அவரை வேலி சுற்றி கட்டி, அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்தை சாத்தான் இந்த பூமியிலே உலாவி தேவ சந்நிதியில் போகிறதை காண முடியுது. இப்போ இதில் ஸ்தோத்திரம், நீர் வேலி அமைத்து விட்டு அவனுடைய கை அவனை விட்டு விலகும்போது அவன் உம்மை தூஷிக்கிறானோ இல்லை என்று பாரும் என்று சொல்லி உடனே ஆண்டவர் அவருடைய கரங்களில் கொடுத்துட்டு அவருடைய ஜீவனை மட்டும் தொடக்க அனுமதி கொடுக்கலை. ஆண்டவர் இங்கு ஸ்தோத்திரம் கையில் சாத்தானுடைய கரத்தில் கொடுத்தவன சாத்தான் இங்கு தன்னுடைய பிள்ளைகள், யோபுக்கு 10 பிள்ளைகள், அதெல்லாம் நமக்கு தெரியும், விரிவாக சொல்கிறதுக்கு விரும்பலை. ஸ்தோத்திரம், நேரம் நமக்கு முன்பதாக இல்லாதனால ஸ்தோத்திரம். அவனுடைய சம்பத்து ஏற்றமும் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 7 மாடுகள், கழுதைகள், இப்படி ஏற்றம் வேலைக்காரன், நல்ல ஒரு நம்முடைய இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு தொழிலதிபர்னு கூட சொல்லலாம். அவ்வண்ணமாய் அந்த குடும்பத்தை
தெய்வம் ஆசீர்வதித்தார். சாத்தானுடைய கரம் முதலாவது யோபுவை தேவனை விட்டு மறுதலிக்கும்படியாய் முதலாவது சாத்தான் அவனுடைய சந்ததி யோபுடைய எல்லாவற்றையும் சோதிக்க ஆரம்பித்தான். எல்லாம் அழித்து போட்டான். ரெண்டாவது பார்க்கும்போது அவன் மறுதலிக்காமல் இருக்கும்போது மறுபடியும் தேவ சந்நிதியில் சாத்தான் போகிறான், நீ அவனை தொடும்படியாய். இப்போ தேவன் மாமிசத்தை தொடும்படியாய், எலும்புகளை தொடும்படியாய் தேவன் அனுமதி கொடுத்தார். அப்படி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான தொழுநோய் உண்டாகிச்சு. ரெண்டாவது சோதனை தன்னுடைய சரீரத்துடைய பலகீனங்கள் மத்தியில். அவர் அந்த இடத்துல ஒரு சூழ்நிலைகளில் அப்படி மறுபடியும் நம்ம காணும்போது நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், ஒரு முக்கியமான காரியம் அங்கே இருக்குது. என்னென்னா ஸ்தோத்திரம், ரெண்டாவது சோதனை, அந்த சோதனையில் மனைவி முகாந்திரம் அங்கே மறுதலிக்கிறதை காண முடியுது. அன்னிட்டும் யோபு அங்கேயும் மறுதலிக்க விடலை. மூன்றாவது காரியம் 4வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரை தன்னுடைய சிநேகிதர் மூலம் எப்படியாவது மறுதலிக்கிற வார்த்தைகள். அவர்கள் 7 நாள் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பித்து சாத்தான் 3வது கரத்தில் எடுத்தது யோபுடைய சிநேகிதர்களை. ஏறக்குறைய 37வது அதிகாரம் 38வது அதிகாரம் வரைக்கும் இந்த சகோதரங்கள் மூலம் சகோதரர்கள் பேச, யோபு பேச, இப்படி அதுலேயும் அப்படி நாவில் தெய்வத்தை மறுதலிக்காத ஒரு அபிஷக்தனாக இருந்த யோபுவை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், யோபுடைய வாழ்க்கையில் சாத்தான் சோதிப்பதற்கு தேவன் அனுமதிச்சாருன்னா, ஒன்று ஸ்தோத்திரம், அவனுடைய சம்பத்து மூலம் பிள்ளைகள் மூலமும் ஒரு சோதனை வெளிப்பட்டது. ரெண்டாவது சோதனை அவருடைய வாழ்க்கையில் மனைவி முகாந்திரம் எலும்பிலையும் சரீரத்திலையும் பலகீனத்து நிமித்தம். மூன்றாவது சகோதரர்களை சிநேகிக்கிற சகோதரங்கள் நிமித்தம் தெய்வத்தை மறுதலிப்பதற்காக சாத்தான் 3 பத்ததி போட்டு திட்டங்களை போட்டு யோபுக்கு விரோதமாக எழும்பின போதும் யோபு நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு இருந்த நிமித்தம் யோபுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் யோபுக்கு கிடைத்ததை நம்ம காண முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஸ்தோத்திரம், சாத்தான் ஒரு மனுஷனை பல ரீதியில் சோதிப்பதற்கு அவன் திட்டம் போடுகிறான். ஒரு வாழ்க்கை நம்முடைய சோதனை தெய்வத்துக்காக நின்று நம்ம சோதனைப்படுகிறோமா? தெய்வத்துக்காக பாடுகளை பட்டு சோதனைப்படுகிறோமா? தெய்வத்துக்கு முன்பதாக நாம் உத்தமனான் என்று சோதனைப்படுகிறோமா? தெய்வத்துக்கு முன்பதாக ஒரு நீதிமானாக இருந்து சோதனைப்படுகிறோமா? தெய்வத்துக்கு முன்பதாக பயந்து சோதனைப்படுகிறோமா? பொல்லாங்க விட்டு நம்ம விலகி தெய்வத்துக்காக நிற்கும்போது நமக்கு வரக்கூடிய சோதனை சாத்தானுடைய சோதனையில் உண்டாகுதா? பிரைஸ். அதுதான் 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது, அவர் சோதனைகள் மத்தியில் ஒரு போக்கை உண்டாகிற தேவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் சாத்தான் பல சோதனைகள் கொடுத்தாலும் சாத்தான் அந்த சோதனையில் தேவன் அவருக்கு ஒரு போக்கை கொடுத்தார். என்னன்னா ஸ்தோத்திரம், தெய்வத்தை மறுதலிக்க விடாதபடி, சாத்தானுக்கு முன்பதாய் யோபு வெக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் சாத்தானுக்கு முன்பதாய் அவர் சோதனைகளை ஒரு தப்பித்து கொள்ளுகிற ஒரு போக்கையும் தேவன் உண்டு பண்ணி கொடுத்தார். இயேசுவின் நாமத்தின் மேல் யாக்கோபுல தேவன் ஒருபோது சோதனைக்குள்ள அவன் சோதனைகளை சிக்குண்டான் என்று பார்க்கிறோம். பலரும் தெய்வ சோதனையில் இல்லாமல் தம் மனுஷனே பல ரீதியில் நமக்கு திராணிக்கு மேலே கடன் வாங்கி நம்ம சோதனைக்குள்ளாகிறோம். தேவையில்லாத வார்த்தைகள் பேசி சில நேரங்களில் நம்மளே ஒரு கற்பனையில் ஒரு காரியத்தை எடுத்து நல்ல முடிவு எடுத்து நம்ம சோதனைக்குள்ளாக போய் அந்த சோதனையில் நம்ம சிக்குண்டு இந்த சோதனை நம்ம சுயமாக வெளிப்படுது. சில கஷ்டங்கள் நம்ம சுயமான சோதனைக்குள் நாமளே வருத்தி வைக்கிறோம். இந்த சோதனைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். பலரும் தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க, அது திராணிக்கு மேலாக சிலர் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாதபடிக்க போராடிக்கிட்டே ஓடுவாங்க. பார்த்துறீங்களா? ஐயோ பாஸ்டர் ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, சோத்திரம் சர்ச்சைக்கு கூட வர்றதுக்கு முடியலை. இந்த சோதனை அவங்களாட்டு சிக்குன்றது. தெய்வம் ஒருபோதும் இயேசுவின் நாமத்து மேல் சோதனையில் சிக்குண்டாய் நம்மளை இண்டமுள்ள சிக்கினது போல் நம்ம விட மாட்டோம். சில குடும்பத்தில் தெய்வம் அனுமதிக்கிறதுக்கு முன்பதாய்
கடந்த நாள் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சின்ன வயசில் கட்டி கொடுத்துட்டு இன்றைக்கும் அந்த சோதனையில் கொடுத்து 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 இன்றைக்கி நிம்மதி இல்லாத அனுபவம். அந்த மேரேஜுக்கு முன்னாடி சொன்ன, இப்போ வயசு கம்மி, சோத்திரம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லை, சோத்திரம், இன்றைக்கு கண்ணு வேதனைப்படுதாங்க. அவங்களால தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட முடியலை. சோதனைகள் நம்மளாட்டு ஒரு சோதனைக்குள்ள இல்லை. 2007 8 தான் நினைக்கிறேன். நான் எப்போவுமே வருஷம் 21 days ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நான் ஒரு உபவாசம் இருந்து பணத்தேவன் எடுத்து ஸ்தோத்திரம் 19ஆம் தேதி நாளில் மதமாட்ட சட்டம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த டைமில் வந்துச்சு ஒரு ஆப்பு. ஸ்தோத்திரம், ஒருத்தர் வந்து நம்ம வயலில் சிக்கனாப்பில், ஐயோ அவரால் சபைக்கும் எல்லாம் தகர்ந்து போனான். அந்த சோதனையிலிருந்து தப்பிச்சு வரக்கு வந்த பாடு, ஸ்தோத்திரம், எவ்வளோ பாடுகள், பல வருஷங்கள் அந்த சோதனைக்குள்ளேருந்து வெளியே வர முடியாதே காணப்பட்டோம். ஒரு திருமண காரியத்தை நடத்தி வச்சு ஸ்தோத்திரம், அந்த திருமணத்துக்கு பின்னாடி போய் அலைஞ்சு எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து. ஸ்தோத்திரம், செபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, சத்தியத்தை பேச முடியல, ஊழியம் செய்ய முடியல. சோதனை, நம்மளாக சில சோதனைக்குள்ளே கொண்டு போய் நம்ம விழுகிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் சாத்தான் சோதித்தது, தேவன் அனுமதி கொடுத்து சோதித்தது. அந்த சோதனையில் யோபு தோற்று போகலை. இன்றைக்கு நம்முடைய சோதனை தேவன் அனுமதித்து பல சோதனைகள், நஷ்டங்கள். கேரளாவில் ஒரு ஊழியக்காரர் ஸ்தோத்திரம் ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு. மனைவி பிள்ளையும் அந்த பின்னாடி வீல் இறங்கி இறந்து போயிட்டாங்க. ஸ்தோத்திரம், அவர் ஒரு பாட்டு, நின்னை தகர்க்குவானோ நின்னை முடிக்குவானோ அல்லல்லோ ஈ சோதனா ஈ வேதனா நின்னை பொண்ணாக்குவான். அவருடைய பிள்ளையும் அவருடைய மனைவி இறந்திருக்கும்போது இவரும் காயத்தோடு கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் எழுதின பாடல், இன்றைக்கி பலருடைய அந்த பாடல் அநேகருடைய இருதயங்களில் தொடுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சில சோதனைகள் அநேகருடைய வாழ்க்கைக்கு மாற்றம். யோபுடைய வாழ்க்கையில் தெய்வம் கொடுத்த சோதனை அது ஜெயகரமாய் மாறிச்சு. யாக்கோபுடைய சோதனை மாற்றங்கள். ஆண்டு சொன்னார், திராணிக்கு மேலா நான் உன்னை சோதிக்க விட மாட்டேன். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் யோவால, திராணிக்கு மேலே நம்மளால் 50 கிலோ எடுக்க முடியும், 51 கிலோ. அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எடுக்கிற வெயிட்டை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டோம். நமக்கு உள்ள சோதனைகள், சில போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்காங்க, இந்த சோதனையை தாங்கக்கூடிய ஒரு பலனை தந்திருக்கிறார். சாத்தானுடைய சோதனை, நஷ்டங்களும் தோல்விகளும் எல்லாம் வந்துச்சுன்னா மறுதளிச்சுட்டு போயிடாதீங்க. தேவனும் நிச்சயமாக இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஊழிய பாதைகளில் ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கர சோதனைகள் என்னோட வாழ்க்கையில் வந்துச்சு. நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து, கேரளாவில் கோட்டயத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தது. ஸ்தோத்திரம். 20 ரூபாயோடு நான் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது ஒரு நாள் நடக்க ஆரம்பித்தேன். நைட்டு ஆரம்பித்து காலையில் போகும்போது என்னோட வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்துச்சு. சபைகள் இல்லாதபடி RC சர்ச்சில் போய் CSI சர்ச்சில் இருந்த நாட்கள் உண்டு. எல்லோரும் கேரளாவுக்கு போகும்போது பரிகாசம் பண்ணுவாங்க. சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை முடியும், இவருக்கு எங்கே ஊழியம் இருக்குன்னு. பல வேதனைகள், பல சோதனைகள். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் என் தேவன் ஒரு நாளும் தெய்வத்தை மறுதலிக்காதபடி பல சோதனைகள் மத்தியில் இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மளை கொண்டு போகிறார்னா, அந்த சோதனைக்கு பின்பதாய் இரட்டிப்பான நன்மையுடைய அனுகிரகம் நமக்கு முன்பதாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். நாமளே சில சோதனைக்குள்ளே போய் நம்மளே தேவையில்லாத விஷயங்களில், தேவையில்லாத காரியங்களில் நம்ம இறங்கி விழுந்து நம்ம எழும்ப முடியாதபடி சோதனைகளில் இருக்கிறோம்னா, இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஜெபித்தீங்கன்னா அவருடைய கரம் உங்களை தாங்கி தூக்கி நிறுத்தும். சில சோதனைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிறார். திராணிக்கு மேலான ஆண்டவர் உங்களை ஒரு சோதனைக்குள்ளே கொண்டு போகிறார்னா, ஆண்டவர் அந்த சோதனையை தாங்கக்கூடிய
ஒரு பலனை தராமல், சோதனை தராமல், திராணிக்கு மேலாக சோதிக்க விடமான சோதனையில் நிச்சயமாய் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த சோதனைக்குள்ளே நான் இருக்கிறேன்? ஒரு திருமண காரியம், ஒரு கடன் வாங்குகிற விஷயம், நம்மளாட்டே சில காரியங்களை ஜாமீனில் போட்டுருவோம். அந்த ஜாமீனில் ஆവശ്யமில்லாத காரியங்களில் இன்னொரு ஆள் குடும்பத்தில் நம்ம இறங்கிடுவோம். இது பேசுகிற நான் உங்கள் மத்தியில் வெக்கப்படலை. அநேக காரியங்கள், ஆവശ്யமில்லாத காரியங்களில் இறங்கி என்னால் ஜெபிக்க முடியலை, ஊழியம் செய்ய முடியலை. ஒரு நாள் தீர்மானம் எடுத்தேன், இனிமேலா எந்த ஒரு விஷயங்களுக்கும் தலை போடக்கூடாது. சோதனையில் ரொம்ப நாட்களாக இருந்தேன், நானாட்டு சோதனையில் விழுந்தேன். ஆனாலும் அறியாத செய்த காரியத்தை கர்த்தர் மன்னிக்கிறவர். இன்றைக்கி உங்கள் சோதனைகள் எந்த சோதனையில், ஆവശ്யமில்லாத கடன் வாங்கினது, ஆവശ്யமில்லாத பிரச்சனைக்கு உள்ளே போயிருக்கீங்களா? உங்களால் இன்றைக்கு ஜெபிக்க முடியாதபடி, ஆராதிக்க மனபாரம், மன துக்கங்கள், திருமண காரியத்தை டக்குன்னு முடிச்சுட்டு இன்றைக்கி அந்த திருமணத்தில் பயங்கர கடபாரம், பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டம், சமாதானம் இல்லை, தெய்வத்தை ஆராதிக்க முடியாத சோதனைக்கு உள்ளாயிரு. யாக்கோபுடைய சோதனையில் இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மன்னிப்பு கேளுங்க. இன்றைக்கி பல சோதனையில் உங்களை கொண்டு போகிறாங்க. சோதனையில் கண்டிப்பாக திராணிக்கு மேலே சோதிக்க விட மாட்டான். உங்களுடைய ஜீவிதத்தில் தெய்வத்துக்காக நிற்கிற உண்மை நிமித்தம், நீதி நிமித்தம், தெய்வத்துக்கு பயப்பட நிமித்தம் சாத்தான் உங்களை கர்த்தரை மறுதலிக்கிற சில விஷயங்கள் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து எல்லா தோல்விகள், பராஜய, நஷ்டங்கள் வாழ்க்கையில் எந்த சோதனைக்குள்ள வந்தாலும் ஏறக்குறைய 12 அதிகாரங்கள் சிநேகிதர் மூலம் சாத்தான் சோதிக்க பார்க்குறான். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை தேடுது நிமித்தம், தெய்வத்துக்காக நிற்கிறது நிமித்தம், வீட்டிலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் சிநேகிதர் மூலமும் பல பரிகாச வார்த்தைகள், வேதனைப்பிக்கிற வார்த்தைகள், துக்கத்துடைய வார்த்தைகள், குறை உள்ள முன்னாடி விட்டு பின்னாடி வார்த்தைகள், காயப்படுகிற வார்த்தைகள், சாத்தான் எப்படியும் தெய்வத்தை விட்டு மறுதலிக்கிற வார்த்தைகள் மூலம் உங்ககிட்ட போராடுதாமண்ணா. இயேசு வனாந்தரத்தில் இயேசுவை சோதிக்கும்படி போகும்போது இயேசுவிடத்தில் அவன் காரணத்தோடு கூட போராடினா, பரிசுத்தாத்மாவும் கூட இருந்து அந்த சோதனைக்காரன் மத்தியில் ஜெயித்தார். அவர் சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் அவர், அவனுக்குள்ளது ஒன்றும் இல்லை. சாத்தானை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஜீவிதங்களில் உங்கள் சோதனை, யாருடைய சோதனையில் இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் சோதனை நம்மளாட்டுப்பட்ட சோதனைனா, இன்றைக்கி ஒரு மனம் திரும்புவதுக்கு தெய்வன் என்னிடத்தில் திரும்பு, நான் உன் பக்கமாய் திரும்புகிறேன். ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை அறியாமல் விழுந்து போன சோதனையில். ஓ ஜீசஸ்! சிலவங்க, எனக்கு ஒரு ஆள் தெரியும், வேலைக்கே போக மாட்டார், கடன் வாங்கி ஊரை விட்டே ஓடி போயிட்டார். தெய்வ நாமத்தில் சோதனை நம்முடைய வாழ்க்கையில் என்ன சோதனை? எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் சோதனைக்குள்ளே நான் இருக்கிறேன். எந்த சோதனைக்குள்ளே இருக்கிறேன்? தெய்வம் சோதிக்கிறார், பிசாசு சோதிச்சு மனுஷன் நம்ம விழுந்து சோதனைக்குள்ளாகிறோம். ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறார். உன் ஏக சுதனிட்டு பாராதபடி. மோரியா மலையில் அந்த சோதனை, வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனையை கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற பாருங்கள், எப்படிப்பட்ட வேடு. தெய்வ சோதிக்கும் போது அந்த சோதனையில் தெய்வத்துக்கு பயந்தது நிமித்தம், அந்த சோதனையில் தெய்வத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது நிமித்தம், அந்த சோதனை தேவன் கொடுத்த சோதனையில் நின்றது நிமித்தம், கீழ்ப்படிந்த நிமித்தம், வானத்தின் நட்சத்திரங்களை போல நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடினா அந்த சோதனையில் ஜெயிச்சார். இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம்! கர்த்தருடைய சோதனையிலையா? இல்லை நீங்கள் பிசாசுடைய சோதனையில் நிற்கிறீங்களா? இல்லை நானே என்னுடைய சோதனை நிமித்தம், நானே
விழுந்து போன சோதனையில், கடன் பிரச்சனை சோதனை, திருமண காரியத்தில் சோதனை, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் நின்று சோதனை, அடுத்தவங்க காரியத்தில் முன்னே இறங்கினதில் சோதனை. இன்றைக்கு எந்த சோதனையில் இருக்கிறோம்? ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் சோதனைகளை நீங்கள் கண்டுபிடிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமா. இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உடைய குடும்பங்களை கர்த்தர் உயர்த்தணும்னா, உடைய வாழ்க்கை மாறணும்னா, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நிச்சயமாக உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தணும். கண்களை மூடுவோமா? என் அன்பின் பிதாவே, இந்த நாளில் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சாத்தானுடைய சோதனைக்கு பின்பதாய் நஷ்டப்பட்டதெல்லாம் திரும்ப இரட்டிப்பாய் கொடுத்திடலாம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிறவங்க சாத்தானுடைய சோதனையில் நிற்கிறாங்கண்ணா, இரட்டிப்பான நன்மைகள் கர்த்தர் கொடுக்க போகிறதுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகவே நீர் ஆபிரகாமை சோதித்தது போல ஆண்டவரே பல சோதனை நீர் நடத்துறீனா, பின்பதாய் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட போகிறதுக்கு ஸ்தோத்திரம். தன்னைத்தானே பல விதங்களில் சோதனைக்குள்ளே விழுந்து சிக்குண்டு கிடக்கிற ஏதோ ஒரு அனுபவங்களும் தான் ஆண்டவரே, அந்த படகு மூழ்கி போகாதபடி தெய்வத்துடைய கரம் தாங்கினது போல ஆண்டவரே, இன்றைக்கி என் பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆராதிக்க விடாதபடி, துதிக்க விடாதபடி, விழுந்து போன எந்த சோதனைக்குள்ளே விழுந்தாலும் உம்முடைய கரம் இப்போது தூக்கி நிறுத்துவதாக. ரீபால சந்தால ரகுடாவான ரீகவான சந்தலவலவன ரீகலவலவன தெய்வத்துடைய கரம் தூக்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. தெய்வ கிருபையாக நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். தெய்வ சப்தம் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். தெய்வ இவர்களை விடுவிச்சதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே அப்படியே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.